வெல்கம் டு நிக்சன் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி ஒரு ப்ராடக்ட்டை பை பண்ணுறது, அதை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற எல்லா வீடியோக்கும் உடனுக்குடன் அப்டேட் பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி சைன்அப் பண்ணுறது, எப்படி அட்ரஸ் ஆட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டேன். அதை பார்க்காதவங்க ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகே, எப்படி அந்த ப்ராடக்ட்டை வந்து பை பண்ணலாம் பார்க்கலாம். நீங்கள் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வந்து சர்ச் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை விசிட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்டு யாராவது உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டோடைய லிங்க் வந்து சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராடக்ட்டோடைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அந்த ப்ராடக்ட்டோடைய எல்லா ஃபோட்டோஸையும் பாருங்கள். அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது, அதில் எந்த இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு எல்லாமே நீங்கள் வந்து ஃபோட்டோ மூலமாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள், அதோடைய விலைகள் அதில் கொடுத்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா அதோடைய கலர்கள் அது எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் மொபைல் வாங்க போகிறனால ரேம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் என்னெல்லாம் அதில் ஃபெசிலிட்டி இருக்குது அது மாதிரி எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் விசிட்டர்ஸ் வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்களோ அவங்க வந்து வாங்கினவங்களாம் அதை ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து ஃபோட்டோ எடுத்து அந்த ரிவ்யூவில் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எல்லாமே அவங்களுடைய கமெண்ட்ஸை வந்து படித்து பாருங்கள். அப்படி நீங்கள் படித்து பார்த்து உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது அதை வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை நவ் அப்படின்னு வந்து அதிலே வந்து ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் வந்து அந்த பை நவ் ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து வேறு எதுவும் ஆட் பண்ணுறீங்களான்னு கேட்கும். இல்லை அப்படின்னா ஸ்கிப் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸ்கிப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பேஜ் வந்து லோட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அட்ரஸ் சேஞ்ச் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டெலிவரி வந்து ஃப்ரீன்னு போட்டிருக்கு. இப்போ நீங்கள் டெலிவரி எதுவும் காசு இருந்து அப்படின்னா காசு போட்டு அது எவ்வளோ விலை அப்படின்னு எல்லாமே இதில் வந்து போட்டிருப்பாங்க, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ரூபா மைனஸ் பண்ணியிருக்காங்க அது மாதிரி எல்லா டீட்டெயிலும் இதில் வந்து இருக்கும். பார்த்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் வந்து கண்டினியூ அப்படின்னு வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பேமெண்ட்டுக்கான ஆப்ஷன். ஓகேங்களா? நீங்கள் வந்து டெபிட் கார்டு இல்லை அப்படின்னா மொபைல் பே, யூபிஐ இந்த மாதிரி பேங்க் அதில் இஎம்ஐயில் எடுக்க போகிறீங்களா அப்படின்னு எல்லாமே கேட்டிருப்பாங்க. நீங்கள் எது மூலமாக அவங்களுக்கு வந்து பணத்தை வந்து அனுப்ப போகிறீங்களோ அது மூலமாக நீங்கள் வந்து கொடுங்க. இப்போ நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரி வந்து சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே ஆர்டர்ஸ் அப்படின்றது நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து இதில் என்ன நீங்கள் இதில் உங்களுக்கு நம்பர் வந்து ஷோ ஆகுதோ அந்த நம்பர் அப்படியே டைப் பண்ணி வெரிஃபை அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா வந்து லோட் ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஹோம் பேஜுக்கு வந்துக்கோங்க. ஓகேங்களா? இதில் சில டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு இல்லை. இப்போ டேரெக்டாக நீங்கள் வந்து உங்களுடைய ஹோம் பேஜுக்கு வாங்க. உங்கள் ஹோம் பேஜில் அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் ஆகி மை ஆர்டர்ஸ் அப்படின்னு வந்து இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் எவ்வளோ ஆர்டர்ஸ் வாங்கியிருக்கீங்களோ அது எல்லாமே இதில் தான் ஷோ ஆகும். எந்த ப்ராடக்ட் இப்படி நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் அப்படி கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்னென்ன அது என்றைக்கு பேக்கேஜ் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அட்ரஸ் இப்போ அர்ஜென்ட்டாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுலேயே வந்து அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ ரூபா அது எல்லாமே மைனஸ் பண்ணி அதை மொத்த விலையும் அதில் டோட்டலாக வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாளுக்குள்ளே வரும் அந்த மாதிரி எல்லாமே இதில் தான் ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலரில் வந்து ஒரு ஐக்கான் வந்து இருக்கும். இது வந்து நாளாக வந்து கீழே மாதிரி ட்ராப் ஆகி வரும். ஓகேங்களா? அந்த ப்ராடக்ட் உங்கள் கைக்கு வந்தோன்னே அது பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப கீழே வந்துடும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் அந்த ப்ராடக்ட் வாங்கிட்டீங்க, அவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணி கூடுவாங்க. நீங்கள் வந்து பணம் கேஷ் ஆன் டெலிவரினா உங்களுக்கு வந்து நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு அந்த ப்ராடக்ட்டை வாங்கிடலாம். அந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா அந்த எதுவும் பேக்கேஜ் வந்து கிழிஞ்சிருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து நல்லா வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? எதுவும் கிழிஞ்சிருந்து அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வாங்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட்டை கிழிஞ்சிருந்து வாங்கினீங்க அப்படின்னா உள்ளே வந்து செங்கல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை நல்லா ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஆல்ரெடி யாராவது யூஸ் பண்ண ப்ராடக்ட்டை வந்து ரிட்டன் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் உடனே ஓப்பன் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து புது ப்ராடக்ட் தான் வந்திருக்கா அப்படின்னு நல்லா செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இதில் பழைய ப்ராடக்ட்டை வந்து எதுவும் சென்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு, இல்லை அப்படியே உங்களுக்கு பழைய ப்ராடக்ட்டே வந்து சென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை எப்படி ரிட்டன் அனுப்புறது அப்படின்னு அடுத்த வீடியோவில் நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து அப்லோட் பண்ணுற ட்ரை பண்ணுறேன். அதுக்கான நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவை அப்படின்னா அதை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பவும் தொடர்ந்து இணைந்திருங்க நிக்சன் தமிழ் சேனலில். பாய்.
எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவோட இமீடியட் நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த பெல் ஐகான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.